எப்படி மேலே போகிறோன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் சீக்கிரம் போடுறா ஹெலிகாப்டர் நம்பர் போடுறான் 8000 போடுறா. சூப்பர் கைஸ், ஹெலிகாப்டர் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஹெலிகாப்டர் எடுத்துன்னு அப்படியே பறந்து போகலாம். வாங்க மேலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு அவன் வழியை தான் வைக்கல, நம்ம வழியை கண்டுபிடிச்சி போவோம். வாங்க கைஸ். வச்சிச்சோ இங்கே வேறு ரூஃப் போட்டு வச்சுக்கிறாங்க கைஸ். அது தெரியாமல் ஹெலிகாப்டர் எடுத்துன்னு சொல்லிவிட்டோம். இருங்க கீழே வந்து போகலாம். ஓகே என்ன கைஸ், ஹெலிகாப்டர் திருப்ப முடியல. ஏய் திரும்ப என்ன கைஸ், இது பில்டிங்கில் போய் மோதுது. திரும்ப கைஸ். இந்த ஹெலிகாப்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னு தெரியலையே கைஸ். திரும்பவே மாட்டேந்தான். இந்த இண்டிகேட்டர் பட்டன் மாதிரி இருக்கே கைஸ், அதை அமுக்கணும் போல கைஸ். செட் அதை அமுக்காமல் நம்ம மட்டும் திருப்பிட்டு இருக்கோம் கைஸ். அதனால தான் ஹெலிகாப்டர் திரும்பலை. இப்போ அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ராக் மேலேயே லேண்ட் பண்ணிவிட்டு இறங்கி போய் பார்க்கலாம் கைஸ் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. இறக்கடா, நித்ரா எப்படியோ வந்துட்டோம் கைஸ். லேண்ட் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு கைஸ். இறங்கடா சீக்கிரம் போடா. வாங்க கைஸ் போகலாம். டேய் ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. கைஸ் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க. இனிமேல் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். லெஃப்ட்டில் பார்த்தீங்களா நீங்கள், அதை ட்ரெயின் இருக்குது கைஸ். என்ன கைஸ் ட்ரெயின் நீட்டாக இருக்குது. நம்ம ட்ரெயின் போய் பிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகிடும் போலக்குதே. அதுக்குள்ளே இவன் தாத்தாவாகவே ஆகிடுவான் போலக்குதே கைஸ். அப்புறமா பாட்டு போட்டு கேட்பான் கைஸ், தாத்தா வராரு. எப்படி கைஸ், தாத்தா வராரு கைஸ். வந்துட்டோம் கைஸ், ட்ரெயினுக்கு முன்னாடி வந்துட்டோம். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்கள்.